அவங்க தான் சாரதா ரோல் பண்ணாங்க, மருமகளா பண்ணாங்க. சரண் உங்களுக்கு தெரியும், என் மகனா பண்ணாரு. நம்ம பரணி தெரியும் உங்களுக்கு. ஸோ யுவராணி இவங்க தான் அந்த பால் கொடுக்குற அம்மாவா பண்ணாங்க. சுதாகர் அவர் கோ டைரக்டர் அண்ட் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில். மக்பூல் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு. அண்ட் லெனின், மக்பூல் பக்கத்தில் லெனின் வந்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். இந்த படத்துக்கு லைவ் சவுண்ட் தான் பண்ணியிருக்கோம். அஞ்சாய் அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் கேமராமேனும் அவர் தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபர். பாட்டு எழுதியிருக்காரு முத்தமிழ். ஸோ நம்ம பேசலாம். சொல்லுங்க மேடம், எப்படி என்னோட அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்தது? இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கும் போது இந்த கேரக்டர் நீங்க தான் அப்படின்னு டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு? ஒன் திங் உங்களுக்கு டைம் பண்ணும். இந்த போஸ்டர் ஏதோ எப்போ ஒரு வருஷம் முன்னாடி படம் பஸ்ல ஏதோ ஃபெஸ்டிவல் காமிட்ட போது ஷேர் பண்ணும்போது நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. நட்சத்திரம் நகர்கள் தான் சார். அதுல ஒரு சீன் வரும்ல, கலையரசனுக்கும் எனக்கும், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் மேகா ராஜன் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார். லவ் போர்ஷன் வரும். ஓகே. அப்ப வந்து நீங்க மேகாடை விளையாடும் போது அவர் வந்து கிட்ட வந்து பேச வருவாரு. அப்போ பேச வர மாட்டாரு. ஆனா நீங்க வந்து ஜாக்கெட் போட்ட உடனே பேச வருவாரு. ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அந்த மாதிரி வச்சாங்க? இப்போ வந்து சில திங்ஸ் நானே கூட படம் பார்த்த பொழுதுதான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஒருவேளை அவங்க கண்ட்ரோல் போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ என்ன. சரி சார், நீங்க சார் உண்மையாலுமே நாதஸ்வரம் முதல் மாதிரி மாறிட்டீங்க. அதே ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா? ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு போட்டு. உண்மை திருநெல்வேலியில இருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணி பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மக்பூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன். பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. நீங்க இந்த கேரக்டர் பண்ணிருக்கீங்க. அங்கம்மா ஒரு அம்மா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது 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 அந்த அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு. அவ சுயமா நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம். சுயமா இல்லாம ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம். பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார். நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியா ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினைச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. அந்த மருமகளோட ஈவிரக்கமே இல்லாம பண்றீங்களே, ரொம்ப தப்பா தான் இருக்கு. அது அது எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன், சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனா சில இடங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள் கிட்ட ஒரு வேற மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். லைஃப்லயும் பார்த்திருக்கேன், சில படங்களையும் பார்த்திருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து புருஷனை இழந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அதுல உதாரணம் எங்க பாட்டியும் தான். ஆனா எங்க பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்திருக்கேன். இந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர் தான். அதனால அந்த இது கரெக்டா அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்துல இப்படி நாதஸ்வர உத்வாரம் எப்படி இப்படில வந்தாருங்கிறது எனக்கு தெரியாது. அவர் ஏதோ இந்த கல்யாணங்கள்ல பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு. அங்கம்மான் படத்துக்கு படம் வேரியேஷன் காமிச்சிட்டே இருக்கீங்க. படத்துக்கு படம் வந்து அவங்க அங்கம்மா பத்தி சொல்றீங்களா? இல்ல அம்மா நீங்க உங்க கொஸ்டின் தான்.
சொல்லுங்க சார். படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பரா காமிக்கிறீங்க. இதுல கூட ரவிக்கை இல்லாம பண்ணிருக்கீங்க, அழகா இருந்தது. அந்த பழைய காலத்து எங்க பாட்டியை பார்த்தாங்க பைலான் சார் சொன்ன மாதிரிதான். அந்த படத்துல பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருது இல்ல, அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டா இருக்கும். சோ அதை அவங்க கொடுக்கும் போது எத்தனை நீங்க இது பண்ணீங்க, அதை எப்படி நீங்க ட்ரைனிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சய் இருக்காங்க, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படி நான் பத்த வைக்கணும், கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காத்து படாம வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஷார்ட் நல்லாவே வைக்கல, காத்து ரொம்ப அடிச்சிச்சு. ஆனா சில அங்க பிடிச்சிட்டு இருந்தவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு. எனக்கு சீரியஸா அதுதான் வரவே வராதுன்னு நினைச்சு, அவ்வளவு நீங்க பத்த வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையில ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன், பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பழகிடுச்சு. சொல்லிட்டு வந்து அப்பப்போ சின்னதாயிடும், பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறைய டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எனக்கு 3 டேக்ஸ்ல அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால அது ஓகே. இல்ல அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரும் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கிழவங்க இந்த சுட்டு பிடிக்கிறது வேற, அவங்க தான் அந்த புகையை உள்ள எடுப்பாங்க. ஓகே, ஆனா கிளைகள் யாருமே உள்ள எடுக்க மாட்டாங்க. அப்படியா? அது எங்க பாட்டிட்டு நான் கேட்டிருக்கேன். ஓகே, அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காக அந்த சுருட்டு பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, சுருட்டை இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள். ஓகே, ஏன்னா அதனாலதான் அந்த கற்பம் செதஞ்சிடும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பமே பண்ணுவாங்க. ரெண்டாவது டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம், அதனாலதான் அந்த சுட்டு காரணம் வந்தது. ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர். அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சதை விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு. நான் இந்த படத்துல 2வது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரியா வருமா? நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார். வேற சிலர்கள் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பாட்டு. நீங்க சொல்றது நல்லா யோசிக்க வைக்கிறீங்க. என்ன காரணம்னா, அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரியாரிசின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த படம் வந்து அடுத்த பகுதி மறுமணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம். அதனால நான் கேட்டேன். அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர்ங்கிறீங்க, அவர் ஒரு முறை கூட ஸ்டெதாஸ்கோப்ப வச்சு பார்த்தது இல்லை, காலேஜ் பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்ல, அவரே வந்து பல்லு டாக்டருக்கு போய் வேற ஒருத்தர் கூட்டு தான் காமிக்கிறாரு. நல்ல ஹை ரெக்கமெண்டேஷன், பெரிய டாக்டர் இல்ல, அவர் டாக்டர் படிக்கணுங்கிற சந்தேகம் படிச்சிருக்கேன் சார். இது நீங்க நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம். படங்கள் 2வது நான் டாக்டர் படிக்கிறது ஊர்ல. நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்ல தான் வந்து நான் அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்டர் எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன். இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன்கிட்ட இவங்ககிட்டயும் அண்ணிக்கிட்டயும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது நான் ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணதான்